ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ். நான் உங்கள் பிரியா ஏசலக்கும் ஹாப்பி மார்னிங். அழகே அழகு இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூ பண்ணிடலாம் வாங்க. ஒரு மாதிரி மாமியார் மருமக, ஸோ ஜென்ரல் கான்செப்ட். ஸோ மாமியார் வந்து மருமகளை வந்து ஒரு மருமகளை வந்து இந்த வேலை செய்யும், ஒரு மருமகளை வந்து அந்த வேலை செய்யும்னு சொல்லிட்டு அந்த மருமகளை வந்து சமைக்க சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் சலிச்சவங்க கிடையாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மாமியாரையே டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சிடுறாங்க. செஞ்சு வச்சுட்ட பிறகு அவங்க வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அந்த மாமியார் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கின்னு இது பண்ணிவிட்டு சமைச்ச சாப்பாடை குறை சொல்லிக்கிட்டு மாமியாரும் மாமனாரும். ஆனால் சுரேஷ் வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் வருது. ஸோ கிளம்பி போயிடுறாரு. அப்போ வந்து மாமியார் வந்து அவனுக்கு ஃபோன் வேலைலாம் எதுவும் கிடையாது, இந்த மாதிரி அவனுக்கு வந்து சாப்பாடு பிடிக்கல, அதனால தான் அவன் ஏஞ்சி போயிடுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு அதுக்கப்புறம் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் ஒரு சூப்பரான ஒரு சீன் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுரேஷ் 2 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும், திருப்பி அவங்க அடிக்க மாட்டாங்களா, திருப்பி அவங்க அடித்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் மதி அந்த ஒரு கான்வர்சேஷனை நினச்சி அவர் வந்து சொல்கிறாரு, பொண்ணுங்களாம் ரொம்ப மாறிட்டாங்க, பார்த்து நடந்துக்கோங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி அனுப்புறாரு. ஸோ முன்னே இருந்த சுரேஷ்க்கும் இப்போ இருக்க சுரேஷ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா முன்னே இருக்க சுரேஷ் வந்து ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். இப்போ வந்து அவர் பொறுமையாக யோசித்து அதை அழகாக ஹேண்டில் பண்ணார். ஸோ பார்க்குறவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பேக் டு பேக் இந்த பக்கம் வீடு, போலீஸ் ஸ்டேஷன், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதி. ஸோ அவங்க வந்து குரூப்பில் டிஸ்கஷன் எல்லாமே வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. அழகே அழகுனாவே அழகே அழகோட ஸ்பெஷலே வந்து அழகாக எல்லாரையும் காமிக்கிறது தான். ஸோ டைரக்ஷன் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக எழுதிட்டுருக்காங்க. ஸோ மதி வந்து இப்போதைக்கு ஜாப் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி அழகாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேமிலியில். உங்களுடைய கருத்துக்கள். தேங்க்யூ.